Hi students, good morning. In the video nama unit 3 application of PDE la Anna University 2 mark questions பார்க்க போறோம். இதுல இந்த 2 mark question with answers ஓட இருக்கு. இதுல வந்து multiple choice questions எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, classify the following second order PDE அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது பேரபாலிக் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஏன்னா பேரபாலிக் அப்படின்னா தான் b² - 4ac = 0. சரியா? அதனால இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை கிளாசிஃபை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு பேரபாலிக். அப்போ நம்ம b² - 4ac ஒன்னொன்னு மேனுவலா கால்குலேட் பண்ணி பார்த்து சொல்லணும். சரியா? அதுவே அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து எலிப்ஸ். ஆனா இந்த ஆன்சர்லாம் எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. b² - 4ac என்ன அப்படிங்கறத நம்ம மைண்ட் கால்குலேஷன்லயே போட்டு தான் சொல்லணும். சேம் இதே டைப்ல தான் 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்காங்க. தென் அடுத்ததும் அப்படிதான், again classify the PDE தான். இது parabolic அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி classify the PDE அப்படிங்கிற கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? நம்ம அடுத்தது பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த 4th கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டியில கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப வேவ் ஈக்குவேஷன்ல a² வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. a² is nothing but T/m which is equal to tension by mass per unit length of the string. இந்த ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸோட 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுல கரெக்டா சூஸ் பண்ணணும். என்னன்னா டென்ஷன் பை மாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். தென் இன் தி டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஹீட் ஈக்குவேஷன். சரியா? ஹீட் ஈக்குவேஷன்ல α² வேல்யூ என்ன அப்படின்னா k/s × ρ. இதுல ரோங்கிறது டென்சிட்டி, எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரியா? அவ்வளவுதான். இதுல நம்ம எக்ஸாக்டா நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். α² = k/ρs. சரியா? தென் அடுத்தது, வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் அண்ட் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க முடியாது. இத வந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதி கேட்கலாம். இப்ப நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் வந்து பீரியாடிக்கா இருக்கும். ஆனா ஹீட் ஈக்குவேஷன்ல நாட் பீரியாடிக்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இது மட்டுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம். the solution of one dimensional wave equation is periodic in nature. So அல்லது which equation, எந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் பீரியாடிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அப்ப நீங்க வேவ் ஈக்குவேஷனை தான் சூஸ் பண்ணணும். சரியா? தென் அடுத்தது பாசிபிள் சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 3 பாசிபிலிட்டிஸ்ல அவங்க ஆப்ஷன்ஸ்ல மொத்தம் ஒரு 4 அல்லது 5 கூட கொடுத்துட்டு எகைன் 1, 2, 1, 3 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாசிபிள் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். சரியா? தென் அடுத்தது, explain the various variables involved in one dimensional wave equation. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு? y இருக்கு, t இருக்கு. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லணும் நம்ம. இப்ப பர்டிகுலரா a² கேட்கணும் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியா? கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் நீங்க இந்த a² வேல்யூவை எழுதணும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வேரியபிள்ஸோட வேல்யூ. ஸோ கொஸ்டின்ல கவனமா படிங்க. வேரியபிள்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த y, t, x இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். a² கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் த கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த a² என்ன வேல்யூ அப்படிங்கறத தான் எழுதணும். இப்போ இதுல என்ன
x and t are two variables where x denotes the length and t denotes the time. சரியா? Then அடுத்தது a tightly stretched string of length 2l is fastened at both the ends. The midpoint of the string இது வந்து வரக்கு chances கம்மி. Initial condition கேக்குறாங்க. இது வந்து ஃபுல்லா derive பண்ணி கொண்டு வரணும். இந்த question கேக்குறக்கு chance இல்லை. சரியா? Then அடுத்தது write the initial condition of the wave equation if the string has an initial displacement but no initial velocity. Initial displacement அப்படினா y of x, 0. Velocity na dou y by dou t of x, 0. சரியா? So இந்த ரெண்டு மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. வேவ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ஈக்குவேஷன் வரும். So y of 0, t equal to 0, y of l, t equal to 0, then dou y by dou t of x, 0 is 0, and again y of x, 0 is f of x. சரியா? அடுத்தது பார்க்கலாம். Write the boundary condition and initial condition for solving vibrating string vibration of string equation if the string is subject to initial displacement f of x. Initial displacement f of x nu initial velocity g of x nu சொல்றாங்க. So இது 4 டேர்மும் எழுதணும். இதுக்கு முன்னாடி எழுதின அதே சேம் தான். ஆனா இங்க f of x, g of x அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? Then அடுத்தது one dimensional heat equation என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். Then அதோட initial and boundary condition. உங்களுக்கு இந்த மாதிரி questions கேட்க மாட்டாங்க. இது ஆப்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓட கேட்பாங்க. சரியா? one dimensional heat equation ஓட equation இது. இதோட boundary condition and initial conditions எழுதியிருக்கோம். சரியா? Then அடுத்தது in steady state condition derive the solution of one dimensional heat flow equation. இது derivation நம்மளுக்கு கேட்கறதுக்கு chances இல்ல. இந்த particular இந்த solution என்ன அப்படின்னு கேட்பாங்க. u equal to ax plus b அப்படிங்கிற solution வந்து இதை once differentiate பண்ணோம்னா அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். So steady stateல நம்ம இந்த equation so இதோட solution என்ன அப்படின்னா அது இதுதான். அதை மட்டும் தனியா கேட்கறதுக்கு chances இருக்கு. சரியா? Then அடுத்தது an insulated rod of length 60 cm. So L வந்து 60 சொல்லிட்டாங்க. A and B வந்து temperatures 20, 80 சொல்லிட்டாங்க. Find the steady state solution. Steady state solution நம்மனால find out பண்ண முடியாது. இதுக்கு corresponding ஆன initial condition வேணா நம்ம எழுதலாம். அதாவது இந்த கண்டிஷன் எழுதுறத மட்டும் கேட்கலாம். அல்லது இந்த இனிஷியல் கண்டிஷனை கொஸ்டின்ல கொடுத்துட்டு இதோட இந்த ஈக்குவேஷன் கேட்கலாம். சரியா? சோ இது ஒரே கொஸ்டினையே ரெண்டா பிரிச்சு கேட்கலாம். எப்படின்னா இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இனிஷியல் கண்டிஷன் எழுத சொல்லலாம். அல்லது இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் u of x ஓட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். சரியா? தென் அடுத்த ப்ராப்ளம். A rod 30 cm long has its end A and B க்கு temperature கொடுத்துட்டாங்க. Until steady state condition prevail, find the steady state temperature in the rod. இதெல்லாம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இல்ல. இது முன்னாடி ப்ராப்ளம்ல எப்படி சொன்னனோ அதே தான். இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இனிஷியல் கண்டிஷன் கேட்கலாம். அல்லது இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்டோட சொல்யூஷன் கேட்கலாம். சரியா? Then பாருங்க அடுத்தது state any two laws which are assumed to derive one dimensional heat equation. இப்ப heat flows from higher temperature to lower temperature அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். தென் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த Fourier law of heat conduction தான் இதோட ஆன்சர். இது தனியா ஒரு கொஸ்டினாவும் கேட்பாங்க. வாட் இஸ் தி Fourier law of heat conduction அப்படின்னு. இப்ப இதை வந்து டைரக்டா கேட்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. The rate at which heat flows across any area is proportional to the area and to the temperature gradient normal to the curve. This constant of proportionality is known as thermal conductivity of the material. சரியா? So இதுக்கு பேர் தான் வந்து Fourier law of heat conduction. Then அடுத்த 2 மார்க் பார்க்கலாம். அடுத்தது what are the possible solution of
ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன். ஸோ ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷனோட பாசிபிள் சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி ஒரு பாசிபிள் சொல்யூஷன் சொன்னேன், அது வந்து வேவ் இக்குவேஷனோடது. இது ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷனோடது. ஒன்னொன்னுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்பதான் வந்து எழுதும் போது ஈஸியா இருக்கும். தென் அடுத்தது இதுக்கு ரிலேட்டடான பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன்ஸ் இந்த இக்குவேஷனுக்கு என்னென்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது write the steady state heat flow equation in two dimensional in Cartesian and polar form. இது Cartesian form, இது நார்மலாவே நம்ம எழுதுவோம். polar form மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின், இது அதிகமா கேட்டதில்ல, இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப லாப்லாஸ் ஈக்குவேஷன், இதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதுல இருந்து என்னென்ன சொல்யூஷன் வருது, டூ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வரும், அந்த சொல்யூஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? தென் அடுத்தது in two dimensional heat flow equation the temperature at any point is independent of which coordinate? z coordinate பொறுத்து தான் இண்டிபெண்டண்டா இருக்கும், அவ்வளவுதான் இதோட ஆன்சர். சரியா? அடுத்தது explain the term steady state. ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன். ஸோ இதை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. த ஸ்டேட் இன் விச் டெம்பரேச்சர் டஸ் நாட் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் கால்டு தி ஸ்டெடி ஸ்டேட். இந்த டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது கிளாசிபிகேஷன் தான் இந்த ப்ராப்ளம். அடுத்தது எம்பிரிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லி 2 லாஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம், ரொம்பவே டீப்பாலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை. தென் இதுவும் வேண்டாம். ப்ராடக்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் வேண்டாம். அடுத்தது டூ டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன் என்ன, அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டூ டைமென்ஷனல் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் லாப்லாஸ் இக்குவேஷன். லாப்லாஸ் இக்குவேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாலும் இதே ஆன்சர் தான் எழுதணும். சரியா? பாருங்க, டூ டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன் இது, இதோட பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இது. திஸ் இஸ் நத்திங் பட் லாப்லாஸ் இக்குவேஷன். ஸோ டைரக்டா டூ டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன் கேட்காம லாப்லாஸ் இக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டாலும் இதே சொல்யூஷன் தான் நீங்க எழுதணும். தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் பிடிஇ இதை விட்டுறலாம், இதுதான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. தென் இந்த லாப்லாஸ் இக்குவேஷனுக்கு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இது. ஸோ மொத்தமே 3 டைப் ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. சரியா? தென் அடுத்தது இன்ஃபைனட் பிளேட் கொடுத்துருக்காங்க, அதோட இனிஷியல் கண்டிஷன்ஸ் சிலது சொல்லிட்டு தென் அது வந்து டெம்பரேச்சர் 0 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பவுண்டரி கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பவுண்டரி கண்டிஷன் எழுதும்போது u of 0, y, u of L, y, u of x, infinity, x, 0. இதுல இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கறது தான் வந்து இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபைனட்லி லாங் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதனாலதான் இங்க இன்ஃபினிட்டி வருது. தென் அடுத்தது 2 அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இல்ல, அந்த அளவுக்கு டீப்பா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராது. சரியா? ஸ்டெடி ஸ்டேட்டோட டெஃபினிஷன் தான் முதல்லயே பார்த்துட்டோம். இப்ப இதுல எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன் என்ன ஸ்டெடி ஸ்டேட்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷனோட ஸ்டெடி ஸ்டேட் இக்குவேஷன். சரியா? இப்போ லாப்லாஸ் இக்குவேஷனோட லாப்லாஸ் ஈக்குவேஷன் இது முதலே கொடுத்துருந்தாங்கல்ல, அதே சேம் கொஸ்டின் தான் எகைன் ரிப்பீட்டடா வந்துருச்சு, அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் இது. தென் இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.